தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார், நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார், நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தற்பொழுது இந்த கட்சி 2 பிரிவாக உடைந்து கிடக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும், டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மற்றொரு அணியாகவும் செயல்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம் சாய்ந்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் இன்னும் தன்னுடைய நிலையை அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் வன்னியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை எழுந்துள்ளது. பல வன்னியர் சமூகத்து மக்கள் அறிவு தெளிவு பெற்றனர், தேர்தல் விழிப்புணர்வு பெற்றுள்ளனர். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஒருவர் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கணபதி தலைமையில் 200க்கும் அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகினர். நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளரும் வீரபாண்டி தொகுதி வேட்பாளருமான ராஜேஷ்குமார் முன்னிலையில் தங்களை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை தங்களை ஈர்த்துள்ளதாகவும், சீமானுடைய பேச்சு தங்களை வழிகாட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இன்னும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தனர்.